கடன் பிரச்சனை தீரணும், வீட்டில் எதிர்மறை ஆற்றல் கண் திருஷ்டி நீங்கி நல்ல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும், பணம் வந்து வீட்டில் தங்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். வருகின்ற வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம். ஸோ இந்த பங்குனி உத்திரம் அன்று இதை செய்யலாம். அப்படி இல்லையா அடுத்த நாள் பௌர்ணமி இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்குமே பௌர்ணமி இருக்குது. ஸோ அப்போ இந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களுக்குள்ள ஒரு நாள் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பங்குனி உத்திரம் அப்படி இல்லைனா பௌர்ணமி அந்த 2 நாட்கள்லேயே நீங்கள் செய்து முடிங்க. அடுத்த ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கந்திருஷ்டி நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். பணத்தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். ரொம்ப 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 சுலபமான ஒரு விஷயம். ஆனால் உங்களுக்கு பலன் அதிகமாக தெரியும். இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம். ஸோ உங்கள் வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும், கந்திருஷ்டி நீங்கணும், நம்முடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இதை ஒரு முறை செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ அடுத்தடுத்து ஒரு 15 நாட்கள் ஒரு தடவை மட்டும் மாற்றினா இது போதும். ஸோ இதை எப்படி செய்யணும், எப்படி எந்த நேரத்தில் வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும், இதெல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதற்கு நமக்கு ஒரு பவுல் தேவை. கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் பவுல் தான் இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. சில்வரில் நீங்கள் உப்பு வைப்பீங்க அப்படின்னா அது கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை கோகோனட் ஷெல் நம்ம கொட்டாங்குச்சி இருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். பொதுவாக கண்ணாடி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு ஏதாச்சும் எடுத்துக்கலாம். கண்ணாடி பவுல் இருக்குன்னா கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அது முழுவதுமாக கல்லுப்பு நிரப்பிக்கோங்க. கல்லுப்பு எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் நீக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கண் திருஷ்டி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கல்லுப்பு தான். மகாலட்சுமி தயார் வாசம் செய்யக்கூடிய இந்த பொருள். ஸோ இதற்கு கூட நமக்கு மிளகு தேவை. மிளகு ஒற்றைப்படையில் வரா மாதிரி எத்தனை வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து 27 மிளகு எடுத்திருக்கேன். 27 நட்சத்திரங்களை குறிக்கிறதுக்காக இந்த 27 அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்திருக்கேன். ஸோ ஒற்றைப்படையில் வரா மாதிரி 3, 5 இந்த மாதிரி உங்களுடைய எண்ணிக்கையில் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. அடுத்து மூன்றாவது ஒரு பொருள் பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. மிளகு பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல், எப்பேற்பட்ட கந்திருஷ்டி இருந்தாலும் சரி நீக்கிறதுக்கு இந்த மிளகு நமக்கு பயன்படும். கற்பூரம், இந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை வெளிவிடும். ஸோ இந்த 3 பொருள் நமக்கு தேவை. இதை நீங்கள் வீட்டோட ஹாலில் எந்த இடத்துல வேணால் வைக்கலாம், மற்றவர்கள் பார்க்கும்படி வைக்கலாம், அப்படி இல்லை மறைவாக வைக்கலாம். இதை வந்து நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருக்காங்க, அவங்க எடுத்துருவாங்கன்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் மறைவாக ஒரு இடத்துலையும் நீங்கள் வைக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் 15 நாட்களுக்கு ஒரு தடவை மாற்றினா போதும். இப்போ வந்து ஒரு பௌர்ணமி அப்போ வைக்கிறீங்கன்னா அடுத்து ஒரு 15 நாட்களில் அமாவாசை வரும். ஸோ அமாவாசைக்கு திரும்பவும் இதை நீங்கள் மாற்றணும். இதை அப்படியே வந்து தண்ணீரில் போட்டு அதை கால் படாத இடத்துல மண்பாங்கான இடத்துல ஊற்றிடுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா புதிய கல்லுப்பு, மிளகு, பச்சை கற்பூரம் வைத்துருங்க. பச்சை கற்பூரம் பொதுவாக காற்றுல கரைஞ்சிரும். பழைய கற்பூரம் இன்கேஸ் கரையில் அதில் இருக்குன்னா அதை நீங்கள் மறுபடியும் பயன்படுத்தும் போது அதை எடுத்து வச்சுக்கலாம், தவறு கிடையாது. மிளகு, இந்த கல்லுப்பு இதை மட்டும் நீங்கள் மாற்றிடுங்க. ஸோ குறிப்பாக பச்சை கற்பூரம் இல்லை இந்த 2 பொருள் தான் இருக்குது, இதை வைக்கலாமான்னு வைக்கலாம், தவறு கிடையாது. எப்போ பச்சை கற்பூரம் இருக்கோ அப்போ அதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். நம்ம ஒரு சிலர் வீட்டுக்கு வந்துட்டு போனாலே வீட்டில் சண்டைகள் ஏற்படும், பிரச்சனைகள் இருக்கும், கந்திருஷ்டி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்கும். அது மட்டும் இல்லை நமக்கு பண வரவு ஏற்பட தொடங்க ஆரம்பிக்கும். அதன் மூலமாக நம்முடைய கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் வீடுகள்லையும் வைக்கலாம், கடைகள்லையும் வைக்கலாம். ஸோ எந்த இடத்துல வேணால் இதை நீங்கள் வைக்கலாம், யார் வேணால் செய்யலாம், அனைத்து மதத்தினருமே நீங்கள் செய்யலாம். இந்த பங்குனி உத்திரம் அன்று இதை நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் இதை வைக்கலாம். அப்படி இல்லையே அடுத்து பௌர்ணமியில் வைக்கலாம். இன்கேஸ் இந்த 2 நாட்களில் வைக்கல, நான் அடுத்த ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்பீங்க நிறைய பேர். இதை வந்து நீங்கள் எப்போது வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் பங்குனி உத்திரம் பௌர்ணமிலாம் தவற விட்டுட்டீங்க, வைக்கல அப்படி லேட்டாக தான் பதிவு பார்க்குறேன்னு நினைக்கிறவங்க நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ இதை வைங்க. ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் வையுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஒரு 15 நாள் அப்படின்றது ஒரு கணக்கு. ஸோ அமாவாசை பௌர்ணமி அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் மாற்றிட்டே வாங்க. எப்போ வச்சாலும் சரி அமாவாசை பௌர்ணமி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு 2, 3 தடவை நீங்கள் மாற்றிட்டே செஞ்சுட்டே இருக்கும் பொழுது அதுலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவலும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர்ந்து பணம் சேரணும்னு வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன். நன்றி.